பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா மகாபெரியவா சரணம், சரணம். சர்வஜா சர்வவ்யாபி சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஜானதம் சாஸ்திரக்ரம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரபாவதன் கலியுதன் காஞ்சிபுரம் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு திருட்டு தொழிலே பண்ண மாட்டோம் சாமி, திருட்டு தொழிலை பண்ண மாட்டோம் சாமி. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணுவது அதுவே பாருங்கள். எனக்கு ஒன்று மட்டும் நல்லா புரியுறது. நான் போட்டுட்ருக்க அனுபவம் எல்லாமே பெரியவா புத்தியில் வர்றது, பெரியவா சொல்கிறபடி நான் கேட்டு அதை பார்த்து அதை எடுத்து சொல்லின்னு இருக்கிறது. எதையும் எக்ஸ்ட்ராவாக பேசுகிறதே கிடையாது. இப்போ பேசுகிறது கூட எக்ஸ்ட்ரா தான், ஏன்னா உங்களுக்கு புரியணும், அதுக்காக நான் பேசுகிறேன், அவ்வளோதான். அதோட கச்சிதமாக தான் பேசுகிறது. அதுக்கு மேலே வேணாம் அது மாதிரி அப்படின்னு நான் தீர்மானத்தோட இந்த சேனல் பெரியவாளோட புத்தியில் போயின்னு இருக்கு, கொடுக்குற புத்தி. ஆனால் இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்க முடியாது அப்படின்னு தெரியும் எனக்கு. அதை நீங்கள் சொன்னால் தானே எனக்கு தெரியும். இது ஸ்ரீமதி காமாட்சி சுவாமிநாதன் அப்படிங்கிற இன்டர்வியூ. இவளோட அப்பா காரணாங்கோவில் பாலச்சந்தர் ஐயர் அப்படிங்கிறார். அவர் மகாபெரிவாளுடைய உத்தரவுப்படி ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற இடத்துல ஒரு அன்னதான ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தி ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கார். அது இன்னும் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறா. அது இப்போ இன்டர்வியூ அது இன்னும் கூட நடந்துட்டுருக்குன்றா. அவர் இல்லைன்னா நான் யாராவது ஒருத்தர் அதில் இருக்கவா டீமில் பண்ணிட்டுருக்கா. மகாபெரியா 1957 இருக்கலாம்ன்றா. அது எனக்கு தெரியல. ஏன்னா 1957 நிறைய இடங்களில் இங்கே இருந்திருக்கா அங்கே இருந்திருக்கா நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் பெரியவா அங்கே வந்திருக்கா அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அவள் சொல்கிறாளே, அவள் சின்ன பொண்ணாக இருந்திருப்பா பாவம். அந்த காமாட்சிங்கிறவ, சுவாமிநாதன்றது வாத்துக்கார் பேர், காமாட்சிங்கிறது சின்ன பொண்ணு. அப்படி இருக்கும்போது அந்த சம்பவம் உண்மை. ஆனால் வருஷத்து மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. காரணங்கோவிலுக்கு பெரியவா யாத்திரை வந்திருக்காளாம். அந்த சமயத்தில் ஒன்றும் பெரிய டெவலப்மெண்ட் இல்லை. அதனால் இது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கூட இருக்கலாம் அந்த வருஷம். அதனால் வழிப்பறி கொள்ளையர்கள் நியூசன்ஸ் நிறைய இருக்குமா. அந்த ஒரு ரோடு அப்படியே ஒரு ஊர்லேருந்து 100 போகிறதுனா 2 பக்கம் ஏதோ காடு மாதிரி கிடக்கும், இருட்டாக இருக்கும், இன்னும் லைட்டாக இருக்கும். இப்பயே கஷ்டமாக இருக்குது. என்ன பெரிய டெவலப்மெண்ட் வந்துடுது ஒன்றும் இல்லை. பர்டிகுலராக இந்த தமிழ்நாட்டை எடுத்துட்டா அதே மாதிரி. இப்போ அங்கே அவளுக்கு அவ்வளோ இதுவும் இருக்குமே, ரொம்ப லோன்லியாக இருக்குமா ரோடு. அதனால் தெருவெலாம் யாருக்குமே எல்லாம் பயம். யாரும் எங்கேயும் தேவையில்லாமல் வெளியில் போகிறது வர்றது எல்லாமே ஒரு வெளிச்சம் இருக்கும்போது தான் வருவா, அவ்வளோதான். அது மாதிரி 2 பக்கம் காடாக இருக்கும் அப்படிங்கிறா. திடீர்னு அந்த வழிப்பறி கொள்ளக்காரர்கள் ஏதாவது கத்தி அந்த ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு, கம்பி அதெல்லாம் வச்சுட்டு, இரும்பு கம்பிகள்லாம் வச்சுட்டு பயமுறுத்தி வண்டியில் நம்ம போகிறோம், மாட்டு வண்டியில் போகிறோம், அதில் போகிறோம், இது போகிறோன்னா நிறுத்தி கையில் இருக்க பணத்தை நகைகள் அதெல்லாம் கொள்ளை அடிச்சுன்னு போயிடுவாளாம். ஒன்றும் பண்ண முடியாது, இல்லைன்னா உயிர் போயிடும். அதனால் பயந்து கொடுத்துருவா. எல்லாம் அப்படி தான் பொழப்பு நடத்தியிருந்தா போல இருக்குது. அந்த சமயத்தில் எந்த வருஷம்ன்றது தான் இன்னும் சந்தேகத்தில் எனக்கு இருக்குது. ஆனால் மகாபெரியவா வந்திருக்கா, டவுட் இல்லை. பெரியவா மேனாவை தூக்கின்னு போகிறா. பெரியவா பல்லக்கில் உள்ளே உட்காந்துட்டு போயிட்டே இருக்கா. 5-6 பேர் எப்படியும் இருப்பான், மேனாவை தூக்கிட்டு போயிட்டே இருக்கான். அப்போ ஒரு கொள்ளைக்கார கும்பல் வந்திருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, எப்படிப்பட்ட அனுபவம்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு கொள்ளைக்கார கும்பல் வந்திருக்கு, தடுத்துருக்கு, வேலை நிறுத்தியிருக்கு. நிறுத்தின உடனே ஒரே இருட்டாக வேறு இருக்குது. ஒரே ஒரு விளக்கு மட்டும் பெட்ரோமாக்ஸ் ஏதாவது அது மாதிரி இருக்கலாம். அதை மாத்திரம் தூக்கின்னு போகிறா. அது இந்த ஒரு காமாட்சியோட அப்பாவாக இருக்கலாம். காரணாங்கோவில் இவருன்னு சொல்கிறாரே அவள் அப்பா பாலச்சந்திர ஐயர், அவர் அங்கே இருந்திருக்கார் இன்சிடென்ட் போது. அதனால் இப்போ வெளியில் தெரியுது. அவர் உடனே சொன்னாராம்,
நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சிக்னல் கொடுங்க, நான் வந்து எப்படியாவது போலீஸை கூப்பிட்டு வந்து இவாளை அரெஸ்ட் பண்ணி இவாளெலாம் இது பண்ணிவிடுவோம், பிடிச்சிருவோம் அப்படின்னாராம். பெரியவா அதுக்கெலாம் அவகாசம் இல்லை, வேண்டாம், பண்ண வேண்டாம் அப்படின்னு பெரியவா சைன் பண்ணாலாம், ஒன்றும் வேண்டான்னு. அப்போ வந்து அந்த இவாளெலாம் உங்கள் கையில் இருக்க பணத்தெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினா போல இருக்குது. பெரியவா வந்து அந்த மேனாவை திறந்து பார்த்துருக்கா. பெரியவா வந்து பெரியவா கிட்ட தான் பேசுகிறாவா, சாமி உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் எங்ககிட்ட போடு அப்படின்னு சொல்லி ஒரு துணியை விரிச்சா போல இருக்குது. காமிச்சிருக்கா. கத்தி காமிச்சு வேறு மிரட்டியிருக்கா. யாரை மிரட்டியிருக்கா? சாக்ஷாத் பரமேஸ்வரன் கிட்ட இதை மிரட்டலை காமிக்கிறாவா. பெரியவா வந்து ரொம்ப சாதுவாக தான் பரமேஸ்வரன் எங்கே காமிச்சிருக்காரு, சாதுவாக இருந்திருக்கார். சில இடத்துல காமிச்சிருக்காரு, அதை அப்போ பார்க்கலாம். சில பேர் வந்து பெரியவா வந்து பரமேஸ்வரன் காமிச்சிட்டதே இல்லைன்னா சொல்லுவாள். அதுக்காக ஸ்பெஷலாக ஒரு எபிசோட் பண்ணியிருக்கேன். பெரியவா தான் பரமேஸ்வரன் தான் சொல்லியிருக்கார், அதை அப்புறம் பார்ப்போம். பெரியவா வந்து சாதுவாக இந்த ஏழை சன்னியாசிக்கிட்ட என்னப்பா இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சிஷ்யரை கூப்பிட்டு ஒரு 100 ரூபா அவகிட்ட கொடு அப்படின்னாராம். அவர் எடுத்து கொடுக்க போகும்போது அந்த திருடால ஒத்த மட்டும் வந்து பெரியவா கிட்ட அந்த இதை வந்து பணத்தை வாங்கலான்னு இப்படி வந்தானாம். அதை கொடுக்க போகிறாலாம் அந்த இடத்த கிட்ட வந்திருக்கான். அப்போ பெரியவாளை பார்த்துட்டே அந்த 100 ரூபாய் எடுக்கிறதுக்காக கிட்ட போகும்போது மகாபெரியவா வந்து ஏதோ ஜோதியாக தெரிஞ்சிருக்கார், நெருப்பு மாதிரி தெரிஞ்சிருக்கார், லைட்னிங் மாதிரி தெரிஞ்சிருக்கார். இப்படிலாம் தெரிஞ்சிட்ட உடனே பயந்துட்டார். அந்த யார் வந்தாலும் அந்த ஒருத்தன் 2 பேர் வந்து திருடால பயந்து போயிட்டாலாம். அவள் வந்து சொல்லிட்டாலாம், திருட்டு தொழிலில் பண்ணமாட்டேன் சாமி, திருட்டு தொழிலில் பண்ணமாட்டேன் சாமின்னு சொல்லிட்டு உடிச்சு ஓடியே போயிட்டாலாம். அவள் போயாச்சு. அதுக்கப்புறம் அவள் ஓடிட்டாவா. அவள் வந்து அது மாதிரி வழிப்பறி பண்ணுறவா வேலை மாதிரி யார் இருக்காள், நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த குரூப்பு நிச்சயம் பண்ண மாட்டா. இவள் மற்ற பேர்கிட்ட சொல்லி அவளும் பண்ணாமல் இருக்கலாம், அது தெரியல. ஆனால் இவள் நிச்சயம் பண்ண மாட்டா. அது எப்படின்னா அது நம்ம சொல்லி நடக்கலை, பெரியவா சொல்கிறாலாம். இவா பாலச்சந்திர ஐயர்கிட்ட அதான், அதனால் அவள் வந்து பொண்ணுக்கிட்ட காமாட்சி சுவாமிநாதர்கிட்ட சொல்லி அவள் இப்போ இன்டர்வியூவில் சொல்கிறாள், இனிமேல் இந்த திருட்டு தொழிலை இவள் பண்ண மாட்டா. அதனால தான் அவள் சொல்லிவிட்டு ஓடி போகிறான் அப்படின்னு சொன்னான். அப்போ கூட அவர் வந்து தான் ஜோதியாக அவளுக்கு தெரிஞ்சான். அதனால் வந்து அவள் வந்து தான் வந்து ஒரு பரமேஸ்வரன் ஒரு இது பெரிய இதுன்னு சொல்லிவிட்டு அவள் நினச்சிட்டு ஓடி போனான் அப்படின்றத பெரியவா சொல்லலை. அப்புறம் நிதானமாக இதை கொஞ்சம் தெரிஞ்சுட்டுருப்பா, கேட்டு எப்படி அவள் ஓடினா என்ன. அதுக்கப்புறம் அது வெளியில் வந்து இப்போ தெரிஞ்சுட்டுருக்கு. அதனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனை எப்படி வேணால் ஒரு ஜோதியாக தெரிஞ்சு அது மாதிரிலாம் பண்ணியிருப்பார். இது மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பெரியவா அமைச்சிருக்காரு அந்த திருந்தனம் அப்படிங்கிறதுக்காக. ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிய பாதேஸ்வரம்.